வெல்கம் பேக் டு தி ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா as we do அப்படின்ற ஃப்ரேஸை பத்தி நாங்க பார்க்க போறோம். as we do அப்படின்னா நாம் செய்வது போல் அப்படின்ற மீனிங் வரும். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும். என்னதான் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதே சமயத்துல இந்த ஃப்ரேஸ் வந்து தேவைப்படுற நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராக்டிஸ் இல்லாத காரணத்தினால நம்ம இந்த ஃப்ரேஸை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பேசும்போது இந்த ஃப்ரேஸை வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு 9 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தர போறேன். இந்த 9 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணா அது ஒரு கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். as we do அப்படின்னா நாம் செய்வது போல். as you do அப்படின்னா நீங்கள் செய்வது போல். as he does அவன் செய்வது போல். இங்க பாத்தீங்கன்னா does வந்திருக்கு. ஏன்னா ஈன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர் பிரசன்ட் டென்ஸ். அதனால டூன்றது வந்து ப்ளூரல் ஃபார்மா டஸ் மாறி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா as I do நான் செய்வது போல். as they do அவர்கள் செய்வது போல். இப்போ இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தே செலிப்ரேட் தி நியூ இயர் ஜஸ்ட் ஆஸ் வி டூ வித் ஃபீஸ்ட் அண்ட் மியூசிக். இந்த இடத்துல ஃபீஸ்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா விருந்து அப்படின்ற மீனிங் வரும். நம்மள மாதிரியே அவங்களும் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணாங்க. விருந்து வச்சு மியூசிக் போட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. தே செலிப்ரேட் தி நியூ இயர் ஜஸ்ட் ஆஸ் வி டூ வித் ஃபீஸ்ட் அண்ட் மியூசிக். ரெண்டாவது பார்ப்போம். We will get the job done as we always do without any mistakes. வழக்கம் போல எந்த ஒரு தவறும் இல்லாம நாங்க இந்த வேலையை செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. We will get the job done as we always do without any mistakes. மூணாவது பார்ப்போம். I don't drive as fast as you do. நான் உன்ன மாதிரி வேகமா ஓட்ட மாட்டேன். I don't drive as fast as you do. நாலாவது பார்ப்போம். ஐ வாண்ட் டு எக்ஸசைஸ் டெய்லி ஜஸ்ட் ஆஸ் யூ டூ. நானும் உன்ன மாதிரியே டெய்லி உடல் பயிற்சி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு எக்ஸசைஸ் டெய்லி ஜஸ்ட் ஆஸ் யூ டூ. அஞ்சாவது பார்ப்போம். ஷீ சிங்ஸ் பேஷனேட்லி ஜஸ்ட் ஆஸ் ஷி டஸ் இன் தி ஷவர். அவன் குளிக்கும் போது பாடுற மாதிரியே இவளும் அதே மாதிரி குளிக்கும் போது நல்ல ஆர்வத்தோட பாடுறா. She sings passionately just as she does in the shower. ஆறாவது பார்ப்போம். She doesn't complain about the workload as much as he does. வேலை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு இவன் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல. She doesn't complain about the workload as much as he does. ஏழாவது பார்ப்போம். He loves riding just as I do. அவனும் என்ன மாதிரியே பைக் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். He loves riding just as I do. எட்டாவது பார்ப்போம். She works hard as they do. அவளும் அவங்கள மாதிரியே கடினமா உழைக்கிறாள். She works hard as they do. ஒன்பதாவது பார்ப்போம். I won't praise the manager as they do. அவங்க மேனேஜரை பாராட்டுற மாதிரி நான் மேனேஜரை வந்து பாராட்ட மாட்டேன். ஐ won't praise the manager as they do. as we do என்ற ஃப்ரேஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நான் பேஸா வச்சு புதுசா ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மேலும் இது போல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.